வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம ஒரு புதுசான ஒரு சட்டம் புதுச்சேரியில பிரெஞ்சு மொழியை அகற்றணும் கல்வி திட்டத்திலிருந்து அப்படின்னு சொல்லி விஷயம் வச்சிருக்காங்க. இது ட்ரீட்டி ஆஃப் சேஷன்ங்கிற ஒரு 1956 ஏற்பட்டப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில இந்த மாநில பிரதிநிதிகள் விரும்புகிற வரைக்கும் அந்த பிரெஞ்சு மொழி தொடரலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை இருக்கு. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாநிலம் பிரதிநிதிகள் இல்லாதப்ப அவங்க அதை மாத்துறாங்க. பிரதிநிதிகள் இல்லாதப்பன்னா என்ன, இப்ப வேட்பு மனு தாக்கல் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம். இப்போ மாநில பிரதிநிதிகள் யாரு? இப்ப யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த மாநில பிரதிநிதிகள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் குறுக்கு வழியில அதை ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டு இந்த வேலையை செய்யறாரு. அமித்ஷா தான் இதனுடைய பிரதான உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வரும். சிபிஎஸ்இ போர்டுல 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க. இப்ப பிரெஞ்சு என்பது பிரான்ஸோட நமக்குள்ள ஒரு நெருக்கமான ஒரு உறவை காட்டக்கூடிய ஒரு விஷயம். பிரெஞ்சு இங்க இருந்து பிரான்ஸ்க்கு ஓட்டு போடக்கூடிய புதுச்சேரி மக்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க வாக்களிக்கும் உரிமையை கொடுத்து பிரான்ஸ் கொடுத்து வச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் மொழி தெரிஞ்ச அவங்களுக்கு வேலை வாய்ப்புல அங்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது பிரான்ஸ்ல. இப்படியான ஒரு சூழல்ல பிரெஞ்சு அந்நிய மொழியை அகற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்ன அடிப்படையில ஏற்கனவே இங்கிலீஷையே அவர் அந்நிய மொழின்னு சொன்னார். அவங்களுக்கெல்லாம் இப்ப ஒன்றிய அரசுல ஆளக்கூடிய அமித்ஷா மோடிக்கெல்லாம் வெறும் இந்தி தான், இந்தியை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க சொந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய குஜராத்தையே கூட அவங்க பெண்ணுக்கு தள்ளி ஒற்றை மொழிங்கிற ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. தெரியுதா எங்க வர்றாங்கன்னு? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா அவங்க இந்தி திணிப்பை ஒற்றை மாடு, ஒற்றை நாடு, ஒற்றை மொழி, ஒரு தேசம்ங்கிற அடிப்படையில, ஏதாவது ஒரு கலாச்சாரம்ங்கிற அடிப்படையில கொண்டு திணிக்கக்கூடிய வேலையை தான் இந்த இது செய்யுது. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, அது இந்த மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கல்வி திட்டத்திலிருந்தே அதை நீக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. கல்வி நீங்க எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்தந்த மாநில மொழிகள் வளரணும்னா அந்த மாநில மொழிகளுடைய கை ஓங்கி இருக்கணும்னு சொன்னா அது மாநில பட்டியல்ல தான் கல்வி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் திணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை செய்யறது அதிகாரத்தை எல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட கொண்டு போறதுதான். இது இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. இந்தியா ஒற்றை நாடாக எப்பவுமே இருந்தது கிடையாது. பல தேசங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ்காரன் ஒரு நாடா மாத்திருக்கான். இவங்க அகண்ட பாரதம், அந்த பாரதம், இந்த பாரதம் சொல்லும் போதெல்லாம் இது ஒரு அரசியலுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம். இப்போ ஒரு மொழியை திணிச்சிங்கன்னா பல நாடுகள் உருவாகும். இதுதான் வரலாறு. இது உக்ரைன், இந்தியா ரஷ்யா மீது, சோவியத் யூனியன் மீது ரஷ்ய மொழியை திணிக்கும் போது உக்ரைன், கஜகஸ்தான் பல நாடுகள் பிரிஞ்சது. அதே போல இந்தியாவிலையும் நீங்க இந்தி மொழியை திணிக்கும் போது பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மொழிவரி மாநிலங்களை நீங்க சரியாக கடைபிடிக்கப்பட வேண்டும்ங்கிறதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம். இந்த பிரான்ஸுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு, பிரான்ஸ் மொழிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதை அகற்றுவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை தமிழ் மொழி மீது ஏதோ விதமான செல்வாக்கு செலுத்துறதுக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மொழி வழி மாநிலங்கள்ங்கிறது வெறும் மொழிங்கிறது வெறும் இது கிடையாதுங்க. அது ஒரு கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு சொந்த தாய்மொழியில படிக்கும் போதுதான் அவனுடைய ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ அதை அழிச்சிட்டு நீங்க இந்தியை திணிப்பதன் மூலமாக ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்கிறது தான் எங்களுடைய பார்வையா இருக்கு. இந்த இந்தி திணிப்புன்னு வரும்போது இந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லயே இருக்கக்கூடிய பல மொழிகள் அழிஞ்சு போச்சு.
நான் உதாரணமா இப்போ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் போயிருந்தேன், ராஜஸ்தான் மொழி. அங்க ராஜஸ்தானிங்கிற ஒரு மொழி அவங்க தாத்தா பேசுவாராம். அந்த கூடிய சாதாரண சைக்கிள் ரிக்ஷா போறதுக்கு கூட அந்த மொழி தெரியல. ஏன்னு சொன்னா ராஜஸ்தானி மொழியவே கல்வி மொழியா இல்லாதப்போ ஒரு பேச்சு மொழி ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. கல்வி மொழியா இருக்கக்கூடிய மொழிகள் தான் நீடிச்சிருக்கும். இது உலக நாடுகள் பூராவே பொருந்தும். அப்படிதான் போஜ்பூரிங்கிற மொழியை உத்தரப்பிரதேசத்துல இருந்து அகற்றினாங்க. நீங்க மைதிலிங்கிற மொழி மத்திய பிரதேசத்துல இருந்து அகற்றப்பட்டுச்சு. எல்லாம் இந்தி திணிப்புக்கு உட்பட்டு இன்னைக்கு இந்தி நாடுகள் அவங்களுடைய சொந்த அடையாளங்களை இழந்துட்டு நிக்கிறாங்க. இது தமிழகத்தினுடைய மொழி, தமிழ் மொழி என்பது ரொம்ப, ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய 95% மக்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு பிரான்ஸுங்கிறது அவங்க 1960 வரைக்கும் 63 வரைக்கும் அவங்க இங்க செல்வாக்கு செலுத்தி இருந்ததுனால, அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்ததுனால அவங்க அந்த பிரான்ஸோட ஒரு தொடர்புல இருக்காங்க. ஆனாலும் தமிழ் மொழி என்பதுதான் அங்க உள்ள பிரதான மொழி. இங்க தமிழ் மொழி என்பது ஒரு 3000-4000 வருடத்துக்கு முந்தியதுங்கிறதுக்கான பல ஆதாரங்களை நீங்க கீழடியிலையும் நீங்க பார்க்க முடியுது. ஏன்னா தமிழ் மொழிங்கிறது பல கற்பனைகளுக்கான, பல மொழிகளுக்கான தாய்மொழியா இருந்திருக்கு. இன்றைக்கு திராவிடம்ங்கிற ஒரு மொழி குடும்பத்திற்கு தமிழ் தான் மூத்த மொழி. திராவிடம்ங்கிற மொழி குடும்பத்தினுடைய அடையாளமாக மூத்த மொழி இருக்கு. இன்னைக்கு இதை அழிக்கிறது மூலமாக நீங்க ஒற்றை அதிகாரத்தை செலுத்துவதற்கு முயற்சிக்கிறீங்க. அடுத்த செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நாள். வணக்கம்.